விருதுநகரில் கைதி தப்பி ஓடிய நிலையில் காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சக்தி கணேஷ் வழங்கிட கேட்கலாம். சக்தி கணேஷ், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை சேர்ந்த பாலமுருகன் என்பவர் தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலத்தில் பல திருட்டு வழக்கில் ஈடுபட்டுள்ளார். கேரளா மாநிலத்தில் வையூர் என்ற கிராம பகுதியில் திருட்டு வழக்கில் ஈடுபட்டிருந்த பொழுது அந்த காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்துள்ளார். மேலும் பந்தலூடி பகுதியில் சில மாதங்களுக்கு முன்பாக திருட்டு வழக்கில் ஈடுபட்டதாக அந்த சிறையில் அடைக்கப்பட்ட பாலமுருகனை அங்கிருந்து பந்தலூடி காவல்துறையினர் அருப்புக்கோட்டை குற்றப்பிரிவு காவல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு நேற்று முன்தினம் கேரளாவில் உள்ள வையூர் சிறையில் அடைக்க சென்றுள்ளனர். அப்பொழுது பாலமுருகன், அந்த குற்றவாளிக்கு பாலமுருகன் என்பவருக்கு இயற்கை உபதை ஏற்பட்டதாக அவர் இயற்கை உபதைக்காக வெளியே சென்ற நிலையில் அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டார். இது குறித்து அங்கிருந்த காவல்துறையினர் விருதுநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கண்ணன் அவர்களுக்கு தகவல் தெரிவித்த நிலையில் குற்றவாளியை தப்பித்துவிட்ட குற்றத்திற்காக அதாவது சிறப்பு சார்பு ஆய்வாளர் நாகராஜ் மற்றும் காவலர்கள் ரவிஜோதி, சுதாகர் ஆகிய மூவருக்கும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சக்தி கணேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.